ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வெனி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 5 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெந்தயக்கீரை ஆட் பண்ணுறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயக்கீரை இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பாலக்கீரை கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் அது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஆனியன், அதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். எள்ளு வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆன அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெசிப்பியில் சேர்த்து செஞ்சிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம போட்ட அந்த மஞ்சள் பொடி, சால்ட் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான டோ ஆகிற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இந்த டோ வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாழை இலை மேலே கீ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். கீ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த டோ வந்துட்டு இது மேலே வச்சுட்டு நல்லா ஜென்டலாக இந்த மாதிரி தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெலிசாயிடும். கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ நீங்கள் அவ்வளோ மெலிசாக இதை தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டியிருக்கேன். இது இப்போ எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். தவா வச்சுட்டு தவா நல்லா காஞ்ச உடனே வாழை இலையோடு நம்ம தட்டி வச்சு அந்த அடையை தவா மேலே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாழை இலை ரிமூவ் பண்ணிங்கன்னா வாழை இலை நீட்டாக செப்பரேட்டாக வந்துடும். இது இப்போ 1 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்டில். பாருங்கள், 1 மினிட் இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது திருப்பி போட்டு இன்னும் 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது 2 சைடுமே சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இதை தவாலேருந்து எடுத்துகிட்டு எல்லா அடையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக ரெடி ஆகிடும். அண்ட் இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஒரு சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.